உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க வீட்டை விக்கலன்னு சொன்னது நல்ல விஷயம்தான். சீதா, அப்புறம் எப்படி பணத்தை கட்டுவீங்க? ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க சார். ஆபீஸ்ல இருந்தா முடிஞ்சது போங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ், அப்ஜெக்ஷன் ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் பேங்க்காரங்க ஜப்தி பண்ண வந்துருவாங்க. அப்புறம் இந்த பக்கம் வீட்டை விலைக்கு வாங்க வந்தவங்களும் போயிடுவாங்க. சீதா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டை விக்கிறதா நல்லதா? இல்ல சார், ஆபீஸ்ல இருந்து கண்டிப்பா எனக்கு பணம் வரும் சார். பேங்க்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்களான்னு கேட்டு பாக்குறீங்களா? நீங்களே கேட்கும் போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த சட்டத்துக்கும் இந்த பேங்க்குக்கும் இந்த விஷயம் எல்லாம் புரியாத. அதான் இங்க பிரச்சனை. நீங்க எனக்கு எந்த அப்டேட்டும் தர மாட்டீங்க. நானா எல்லாத்தையும் கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆஃப்டர் ஆல் இது என்னோட ப்ரொஃபஷன் தானே. இட்ஸ் ஓகே. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க சீதா. டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி கேன்சல், அப்படித்தானே? See you, Sita. Take care. ஓகே சார், தேங்க்யூ. மெதுவா மெதுவா வச்சலாம். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, உங்க தாத்தா மறுபடியும் ஏதாவது மறந்து போயிட்டாரா என்ன? டீச்சர் ஆயான்னு நினைச்சிட்டாரா என்ன? என்ன பாட்டி, இதெல்லாம் நல்லா இல்லம்மா. அவ ஏதோ நல்ல விஷயம் சொல்லணும்னு முயற்சி பண்றா. நீ எப்பயும் என்னதான் குறை சொல்லுவ. நீ சொல்லுமா. அது என்னதுன்னா, எங்க கிளாஸ்ல நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிக்னிக் போறோம். அப்படின்னா? பிக்னிக். அதான், அப்படின்னா என்னன்னு கேட்டேன். தங்கம், உன் பாட்டி அவ்வளவா படிக்கல. பரவாயில்ல தாத்தா, நான் கூட சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தேன். பாட்டி, பிக்னிக்னா எங்கயாவது ஜாலியா ட்ரிப் போறது. ஓ, அதுவா? அதான் உங்க தாத்தா மறந்து போய் எங்கேயாவது போயிடுவாரே, அத சொல்றியா? ஏய், என்னடி பொழுதனிக்கு என்னையே கிண்டல் பண்ணு. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு எப்ப பார்த்தாலும் நான் தான் கிள்ளுக்கீரை. முதல்ல குழந்தை என்ன சொல்றான்னு கேளு. பாட்டி, ட்ரிப் போறோம்ல, அதான் அந்த டூர் போறோம்ல, அந்த மாதிரி சின்னதா மினி ட்ரிப் நாம எல்லாரும் எங்கேயாவது போவோம்ல, அததான் பிக்னிக்னு சொல்லுவோம். இந்த சின்ன வயசுல உன்னை டூருக்கு கூட்டிட்டு போறாங்களா? ஏய், வாயில ஈ போயிட போகுது. கொஞ்சம் வாய முடுறியா? என்னங்க பாட்டி, சித்தம்மா என்ன அனுப்பி வைப்பாங்களா? இது வரைக்கும் நான் பிக்னிக் போனதே இல்ல. நீங்க தான் எப்படியாவது சீதம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ். என்ன சொல்லணும்? பாவம் சரி, நல்ல பொண்ணு. ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கா. அவ பிக்னிக் போகணும்னு ஆசைப்படுறா. நீ அனுப்பி வை சீதான்னு சொல்லுங்க. ஓகேவா தாத்தா? ஓகே. ஐயோ, நான் உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே. பாட்டி, நீங்க சொல்லுங்க. நீ கேட்டா உங்க அம்மா எப்ப வேண்டான்னு சொல்லுவா? கண்டிப்பா அனுப்பி வைப்பா. நான் பிக்னிக் போறேன். அங்க போய் நான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். சிரி, சிரி, சொல்லு ஸ்ரேயாஸ். ஹைஃபை போடு. எதுக்கு? நீ போடு சொல்ற. எங்க அம்மா என்ன பிக்னிக்கு போக சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் பணம் கட்டிறேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்ல. உன் வீட்ல சொல்லிட்டியா? உன்னையும் போக சொன்னாங்களா? கொடுப்பாங்க. ஓ, அப்ப நீ இன்னும் சொல்லலையா? சீதாம்மா வீட்டுக்கு வந்தா தானே சொல்ல முடியும். ஆமால. சீதா வந்ததும் சிரிய கூட பிக்னிக்கு அனுப்புவா. நிஜமாவா பாட்டி? ஆமாமா. சீதாம்மா வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் பெர்மிஷன் கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். இப்போ நம்ம விளையாட போலாமா? விளையாடுறதுக்கு பாட்டி பெர்மிஷன் கொடுத்தாலே போதும். போமா, ஆனா விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹோம்வொர்க் செய்யணும், புரிஞ்சுதா? சரி பாட்டி.
இஞ்சி பூண்டு 4 கிலோ. கேஸ் விட்டுட்ட பாரு. என்னடி நான் இங்க கேஸ் விட்டேன்? அது இல்லடி, நான் சிலிண்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓ அதுவா? கடலைப்பருப்பு 1 கிலோ, ரவை 1 கிலோ, அப்படியே 3 கிலோ சர்க்கரை, 2 கிலோ அவல். ஆன்ட்டி நீங்களும் ஹோம்வொர்க் பண்றீங்க? ஆமாடி செல்லம், இது உன் ஹோம்வொர்க்கை விட ரொம்ப கஷ்டம். அப்படியா? அப்படி என்ன ஹோம்வொர்க்? ஏய், நாங்க பட்ஜெட் போட்டுட்டு இருக்கோம். பட்ஜெட்டா? அப்படின்னா வீட்டுக்கு என்னென்ன தேவை, மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு நான் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கணுமா? உங்க ஸ்கூல்ல கணக்கு பாடம் எடுக்கிறாங்கல்ல, அது இதுக்காக தான். அப்படியா? கணக்கு பார்த்தாதான் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு மீதி இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதெல்லாம் ரொம்ப போரான விஷயம். வா போய் விளையாடலாம். ஷ்ரேயாஸ், நம்ம கூட பட்ஜெட் போடலாமா? என்னது? பிக்னிக் போறதுக்கு நமக்கு எவ்வளவு செலவாகும்னு பட்ஜெட் போட்டு பார்க்கலாம். சரி சரி இரு, நான் போய் நோட் எடுத்துட்டு வரேன். எவ்வளவு பேராசை அவனுக்கு. அவன் பேருக்கு மட்டும்தான் லாயரு, ஆனா புத்தி எல்லாம் கேவலமா இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களாலதான் கோர்ட்ல நீதி தேவதைய கண்ண கட்டியிருக்கா. இவனுக்கு சீதா வேணுமா, சீதா இருக்கிற காலனியும் வேணுமா? ஐயோ, என்னோட பேச்ச கேளு, உன்னோட வாழ்க்கையவே மாத்தி காட்டுறேன்னு சொன்னான். இப்ப பாரு, சுண்டல் வாங்கி சாப்பிட கூட கையில காசு இல்ல. 1 ரூபா கூட குடுக்கலையே. அவன் குடுக்கல நினைச்சலாம், உனக்கு நான் தரேன். இங்க பாரு. 500 ரூபாவா? எங்க இருந்துங்க கிடைச்சது? அந்த லாயர் கிட்ட வேலை பார்த்ததுக்கு எனக்கு பீஸ். ஒண்ணு இல்ல, பணத்தை என்ன சொல்லி கொடுத்தானா, கொஞ்சம் கொஞ்சமா எண்ணிக்கிட்டே ஒன்னு சுட்டுட்டேன். அது கூட அவனுக்கு தெரியலடி. அவன் தான் அவ்வளவு பணம் வச்சிருக்கானே, ஒரு 2 நோட்டு எக்ஸ்ட்ராவா எடுத்தா என்ன? திருடங்கிட்ட திருடும் போது நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பிரியா? என்ன 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 ஸ்பெஷல்? அவர்தான் ஸ்பெஷல். அவருக்காக நானும் ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்குதான் a small token of love. Oh, very nice. He'll be very happy. ஆமால, அதுக்கு தான் கொடுக்க போறேன். ஆனா இங்க ஆபீஸ்ல வச்சா என்னாச்சு? ஆபீஸ்ல சார் எப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியாதா? அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட். அது மட்டும் இல்லாம நீ கிஃப்ட் எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி வச்சனா அவர் என்ன மூட்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. சரி, இப்ப என்ன பண்றது? வெளியே எங்கன்னா? வெளியவா? சார் கூட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஏதோ பேசணும் ட்ரை பண்றாரு. நிஜமாவா? நிஜமாதான். நான் இத சொல்லதான் உங்களை தேடி வந்துகிட்டு இருந்தேங்க. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தானவா? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இத அவர் டைரக்டா என்கிட்டயே கேட்டிருக்கலாம்ல. அவரு பாஸ் இல்லையா? அவரோட ஒரு நிமிஷம். பாஸ் ஓகேவா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.